சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடபுரத்தில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக திருப்பத்தூர் அருகே பிரான்மலையிலிருந்து ஒரு குடும்பத்தினர் உறவினர்களுடன் வேனில் வந்துள்ளனர். அவர்கள் கிடா வெட்டி பொங்கல் வைத்து வழிபடுவதற்காக சமையல் செய்து கொண்டிருக்கும்போது அந்த குடும்பத்துடன் வந்திருந்த ராஜ்குமார் சங்கீதா பிரியா தம்பதியினரின் 8 வயது மகள் வர்ஷா அங்கிருந்த கம்பியை தொட்டபோது கம்பியிலிருந்து மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து திருபுவனம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த கம்பியை தொட்டது பிடிச்ச வாக்கில் கரண்ட் ஃபயர் ஆகி குழந்தை இறந்து போச்சுன்னு பெரிய சீகத்தில் வந்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டேஷனில் வந்து எஸ்ஐ எல்லாருமே வந்து விசாரணை பண்ணி கேட்டுருக்காங்க. இந்த கோயில் நிர்வாகம் வந்து கரெக்டான முறையில் செயல்படலை. அது வந்து என்னென்ன இந்த கவர்மெண்ட் தான் வந்து பார்த்து என்னன்றது சொல்லணும். ஈபிக்காரங்க மேலே முழுக்க நடவடிக்கை எடுக்கணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளம்பட்டி, சந்தம்பட்டி, மாதிநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கருக்கும் மேல் குண்டுமல்லி சாகுபடி செய்துள்ளனர். தற்போது வால்பேன் மற்றும் காம்பு நோய் தாக்குதல் காரணமாக பூக்களின் விளைச்சல் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றிற்கு செலவு செய்யும் மருந்துக்கு கூட பூக்களின் விலை இருப்பதில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 2 பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன. முதல் பிரிவில் தலா